பங்களாதேஷ் அமெரிக்காவும் ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் டீல் வந்து பங்களாதேஷ் எந்த ஆட்சி வந்தாலும் நாளைக்கு அவங்க கையை கட்டி போடுறதுக்கான ட்ரேட் டீல். அந்த ட்ரேட் டீல் ஒப்பந்தத்தின்படி அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கே தவிர்த்து பங்களாதேஷ்க்கு இல்லை. நாளைக்கு பிணி, பசி, பட்னி, பஞ்சம் அப்படி ஏற்பட்டால் அது அமெரிக்கா ஒரு மூல காரணமாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபுட் செக்யூரிட்டியை தூக்கிட்டு போய் அமெரிக்கா கையில் கொடுத்துட்றாங்க பங்களாதேஷ். பிரிவினைவாதம் பிறந்தது பங்களாதேஷில், அதாவது அன்னைக்கு ஈஸ்ட் பெங்கால் அங்கே தான் பிறந்தது அது. ஸோ அதனால் இன்னைக்கு ஒன்றும் அவங்க பாகிஸ்தான் மாதிரியே பிஹேவ் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை நம்மளுக்கு. நான் சொல்ல 1990 34 வருஷம் 2 பெண்மணிகள் தான் அந்த நாட்டை ஆண்டாங்க. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு அடிவரடியாக இருந்த கட்சியான ஜமாத் இஸ்லாமி கட்சி இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மென் ஆர் மேனேஜர்ஸ் ஆஃப் உமன் அப்படின்றாங்க. ஷஃபிகுர் ரஹ்மான், அதாவது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் கேண்டிடேட்டை போடல தேர்தலில். யார் வந்து ஷேக் ஹசீனாவை வந்து பதவியிலேருந்து விலகிறதுக்கு பின்னிருந்து வேலை செய்தாங்களோ, யார் வந்து யூனிஸோட கைப்பாவைகளாக இருந்தாங்களோ அவங்க வந்து அடிப்படைவாத கட்சியோட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்க. ஒரு காலத்தில் 1971 போரில் எந்தெந்த வீடு மைனாரிட்டி வீடுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு போட்டு கொடுத்து எல்லாரையும் கொன்ன அமைப்பு தான் இந்த ஜமாத் இஸ்லாமி. போர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் தான் ஜமாத் இஸ்லாமி சேர்ந்த தலைவர்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இன்னைக்கு பங்களாதேஷ் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. யார் மூலியமாக வந்தது, எதுக்கு வந்தது, இப்போ எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா, என்ன மாதிரி காம்படிஷன் இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பங்களாதேஷ் அமெரிக்காவும் ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் டீல் வந்து பங்களாதேஷ் எந்த ஆட்சி வந்தாலும் நாளைக்கு அவங்க கையை கட்டி போடுறதுக்கான ட்ரேட் டீல். ஓகே. எல்லாரும் வந்து மேலோட்டமாக அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, பங்களாதேஷ் வந்து 19% இந்தியாவுக்கு போட்ட வரி தான் எங்களுக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷோட பொருட்களுக்கு குறிப்பிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அமெரிக்கா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அமெரிக்கா, அதாவது அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குவது நம்மளுக்கு வந்து ஈஸியாக எண்ணெய் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுக்கு நிறைய இதால் நம்மளுக்கு லாபம் அடைய போகிறோன்ட்டு இது உருட்டுகள் வந்து யூனிஸ் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அதை ஒவ்வொன்றா நான் உடைக்கிறேன். ஃபஸ்ட்டு, அந்த ட்ரேட் டீல் ஒப்பந்தத்தின்படி அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கே தவிர்த்து பங்களாதேஷ்க்கு இல்லை. ரெண்டாவது, பங்களாதேஷில் போட்டிருக்கிற ட்ரேட் டீல் படி $3.5 பில்லியன் அளவுக்கான விவசாய பொருட்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டும் பங்களாதேஷ். அதாவது அவங்களோட உணவு தேவைகளையும் மற்ற தேவைகளையும் அமெரிக்கா பூர்த்தி செய்யும் என்பது. அப்படின்னா நாளைக்கு பிணி, பசி, பட்னி, பஞ்சம் அப்படி ஏற்பட்டால் அது அமெரிக்கா ஒரு மூல காரணமாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபுட் செக்யூரிட்டியை தூக்கிட்டு போய் அமெரிக்கா கையில் கொடுத்துட்றாங்க பங்களாதேஷ். அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, பங்களாதேஷில் இருக்கிறதுலேயே பெரிய இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அமெரிக்கா கூட போட்ட ஒப்பந்தத்தால் 63% அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் எந்த நாட்டிலேருந்து வருது, எந்த பகுதியிலேருந்து வருது, யூரோப்பியன் யூனியன்லேருந்து வருது. 15% தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அமெரிக்கா மூலமாக அவங்களுக்கு வருவாய் ஈட்டுது. உங்களுக்கு வருது பாருங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி வரக்கூடிய காசு வந்து 15% தான். அதுலேயும் இப்போ அமெரிக்கா ஒரு இக்கு வச்சிருக்கான், புள்ளி வச்சிருக்கான். அந்த புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15%க்கான டெக்ஸ்டைல்ஸ் வந்து 0 டேரிஃபில் ஒரே ஒரு ரூபா எக்ஸ்போர்ட் வந்தால் நாங்கள் $1 டேக்ஸ் போடாமல் நாங்கள் வாங்கிக்கிறோம் பொருள் அப்படின்னு. ஆனால் காட்டன் வந்து பங்களாதேஷ் அந்த துணியை, ரெடிமேடு துணியை தைக்கிறதுக்கான காட்டனோ இல்லை சிந்தட்டிக் இப்போ நைலான், டெர்லின் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து அமெரிக்காலேருந்து தான் வாங்கணுமா. அதாவது பொருள் அவங்ககிட்ட இருந்து வாங்கி தைச்சி நீ கொடுக்கணும் திரும்ப. இப்போ நீ டெய்லர் மாத்திரம்தான். இந்த இங்கிலாந்து வந்து நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் ஃபார்முலா. ஸோ இவன் வெறும் இப்போ இவனோட நிலைமை என்னடான்னா டெய்லர்.
தைச்சு மட்டும் கொடுக்கணும். துணி எடுத்து போய் கொடுப்போம், அளவு போட்டு அளவு எடுத்து தைச்சு கொடுப்பாரு இவரு. இது 2வது. 3வது, வரக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு $15 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குறோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமா எடுத்து பார்க்கும்போது இந்த டீலே வந்து அமெரிக்காவுக்கு சாதகமான டீல். 2வது, டேட்டா செக்யூரிட்டி வந்து அமெரிக்கால இருந்து ஆப்ரேட் ஆகும், பங்களாதேஷ்ல எதுவும் வைக்க மாட்டாங்க. ஆமா சார், நம்மளுக்கே எவ்வளவு சண்டை போட்டு கொடுக்க மாட்டேன்றானுங்க. பங்களாதேஷ்ல எதுவும் வைக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு புள்ளி என்னடான்னா, இவங்க வந்து வேற யாருக்குடையாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ வேற எந்த பொருட்களுக்கு இது இருந்தாலோ இது தங்கு தடையின்றி அமெரிக்காவுக்கு மார்க்கெட் ஓப்பன் அப் பண்ணும், அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு. அப்போனா பங்களாதேஷை இன்னொரு காலனியா மாத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ பண்ணிருக்க ட்ரேட் டீல். யார் சார் அந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணது? யூனஸ். ஓகே, எப்படி போறேன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, அவரை அடுத்த அதிபராக்க போறாங்க இதனாலே. ஓகே. ஸோ இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுனால தான் யூனிஸ் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடுறதுக்கு சில நாட்கள் முன்னாடி பெரிய அளவுக்கான பண பரிமாற்றம் நடந்துள்ளது பங்களாதேஷ்ல. பெரிய அளவுல இந்த 1.5 ஆண்டுகள்ல ஊழலும் நடந்திருக்குது. அதனால அவர் யூனிஸ்க்கு அட்வைசர்ஸா இருந்தாங்க பாருங்க, நஹீத் இஸ்லாம், அஷ்னத் அப்துல்லா, என்சிபி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியோட லீடர் தான். நார்த் ஈஸ்ட வந்து பங்களாதேஷோட இனிச்சிருவேன், சிக்கன் ஸ்டெக்கை கட் பண்ணிடுவேன், அவன் என்ன பிராய்லர் சிக்கன் நினைச்சிட்டான் போல இருக்கு. சிக்கன் நெக் சிக்கன் நெக் ஏரியால வந்து அண்டர் கிரவுண்ட் டனல் போட்டு, டனல் வழியா ரயில்வே வந்து அந்த சைடு டு இந்த சைடு டார்ஜிலிங்க்கு கிட்ட இருக்க பகுதியை வந்து இந்த சைடு இருக்கிற பகுதிக்கு கனெக்ஷன் பண்றதுக்கு இந்தியா வந்து அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு 25 மீட்டர் கீழே வரைக்கும் டனலிங் பண்ணி அண்டர் கிரவுண்ட் ரயில்வே நெட்வொர்க் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம என்ன மொபிலைசேஷன்னாலும் அண்டர் கிரவுண்ட்லயே எடுத்துட்டு போற மாதிரி. இப்போ வா புடி வா. ஸோ சிக்கன் நெக்கு, அந்த நெக்கு, இந்த நெக்கு, முதல்ல உனக்கு நெக் இருக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆட்சி பறி போச்சுன்னா அவன் நெக்கு என்ன ஆகும்னு சொல்லி பயத்துல தான் நீ என்ன பண்ண, மற்ற நாடுகளோட விசாவையோ இல்லை பாஸ்போர்ட்டோ எடுத்துட்டு ஓடுறதுக்கு இந்த அட்வைசர்ஸாக இருந்தவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. நஹீத் இஸ்லாம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோட பாஸ்போர்ட் வாங்கிட்டான். இப்போ பங்களாதேஷ்ன்றது என்ன, பாகிஸ்தானோட மிச்சம் தானே. ஒரு காலத்து பாகிஸ்தானோட பகுதி என்ன. ஏன் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டோட அடிப்படை தத்துவம் பிறந்ததே வந்து, தனிநாடு தத்துவம் பிறந்ததே வந்து டாக்கால தானே. டாக்கா நவாப் சமியுல்லா கான் தானே அதுக்கு வித்து போட்டது. ஸோ நீங்க அதை மறந்துடக்கூடாது. பிரிவினைவாதம் பிறந்தது பங்களாதேஷ்ல, அதாவது அன்னைக்கு ஈஸ்ட் பெங்கால் அங்கதான் பிறந்தது அது. ஸோ அதனால இன்னைக்கு ஒன்றும் அவங்க பாகிஸ்தான் மாதிரியே பிஹேவ் பண்றது ஒன்றும் புதுசு இல்லை நம்மளுக்கு. ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வரும்போது அந்த ஆட்சியாளர் வந்து நாட்டை விட்டு ஓடிடுவார். இயல்பா நடக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளர்ச்சி. 1975 முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டார். 1980களுக்கு ஜியாவுர் ரஹ்மான், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட தாரிக் ரஹ்மான் இருக்காங்க, அவரோட அப்பா கலிதா ஜியாவோட கணவர் ஜெனரல் ஜியா கொல்லப்படுறார். ஜெனரல் ஜியாவுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட இர்ஷாத் பதவியிலேருந்து தூக்கி போடுறதுக்கு பெரிய 90ல பெரிய கலவரம் வெடிக்குது. கலவரம் வெடிச்சு எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஜெனரல் ஜியா தூக்கி போடுறதுக்கு ஒரு பக்கம் கலிதா ஜியாவும் ஷேக் ஹசீனாவும் கை கோக்குறாங்க. ஆனால் கலிதா ஜியா தான் பவருக்கு வராங்க. திரும்பி சப்சிக்வெண்ட் தேர்தலில் வந்து ஷேக் ஹசீனா பவருக்கு வராங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் திரும்பியும் கலிதா ஜியா பவருக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா. ஸோ இந்த சூழல்ல கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல 2 பெண்மணிகள் கிட்ட தான் ஆட்சியே இருந்தது 2024 வரைக்கும். நான் சொல்ல 1990ல இருந்து 34 வருஷம் 2 பெண்மணிகள் தான் அந்த நாட்டை ஆண்டாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு அடிவரடியா இருந்த கட்சியான ஜமாத்தே இஸ்லாமி கட்சி இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மென் ஆர் மேனேஜர்ஸ் ஆஃப் உமன் அப்படின்றாங்க. ஷஃபிகுர் ரஹ்மான், அதாவது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமன் கேண்டிடேட்டை போடல தேர்தலில். பங்களாதேஷ் 300 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. பிளஸ் அவங்க பாராளுமன்றம் வந்து ஜாத்தியோ சன்ஷத் அப்படின்வாங்க. அது ஜாத்தியன்னா தேசிய பாராளுமன்றம். அந்த தேசிய பாராளுமன்றத்துக்கு ஒரு ஹவுஸ் தான், 2 ஹவுஸ் எல்லாம் இல்லை, ஒரே ஹவுஸ் தான்.
அந்த ஒரு ஹவுஸுக்கு 350 மெம்பருங்க. 350 மெம்பர்ல வந்து 300 மெம்பர் எலெக்ஷன் நடக்கும். மிச்சம் 50 மெம்பர் அவங்க ஜெயிச்ச சீட்டை வச்சு அவங்களுக்கு ஒதுக்கீடு நடக்கும். பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் மாதிரி. ரிசர்வ் சீட்ஸ் அது ஃபார் விமன். அது வந்து ஜெயிச்ச எண்ணிக்கையை வச்சு ஒதுக்கீடு நடக்கும். கிட்டத்தட்ட 1900 கேண்டிடேட் நிற்கிறாங்க. 1900 கேண்டிடேட்ஸ். இந்த 1900ல எத்தனை பேர் வந்து மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 80 பேர். ஓ சரி, அதுலேயும் வந்து பிஎன்பி எத்தனை பேரை வந்து நிற்க வச்சிருக்கு, ஜமாயத்தே இஸ்லாமி எத்தனை பேரை நிற்க வச்சிருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி 6 பேரை, ஜமாயத்தே இஸ்லாமி ஒருத்தரை. இங்க பிஜேபி வந்து நிக்க வைக்கலன்னு கத்துறவங்க கொஞ்சம் அண்டை நாடுகள்ல மைனாரிட்டிகளோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிஏஏ ஏன் வந்து தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஸோ அங்க வந்து 1900 கேண்டிடேட்ஸ்ல 80 கேண்டிடேட் மைனாரிட்டி. அதுலயும் ஒரு கேண்டிடேட் ஜமாயத்தே இஸ்லாமி டிக்கெட்ல நிக்கிறாங்க. ஜமாயத்தே இஸ்லாமியோட சேர்ந்து நிக்கிற இன்னொரு கட்சி எது அலையன்ஸ்ல? நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, என்சிபி. யார் வந்து ஷேக் ஹசீனா வந்து பதவியிலிருந்து விலகிறதுக்கு பின்னிருந்து வேலை செய்தாங்களோ, யார் வந்து யூனிஸோட கைப்பாவைகளாக இருந்தாங்களோ, அவங்க வந்து அடிப்படைவாத கட்சியோட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்க. என்சிபி தான் இந்த ஜென்சி வந்து ப்ரொடெஸ்ட் இது பண்ணி விட்டு பண்ணாங்க. ஆமா, இன்கலாப் மூவ்மெண்ட். அந்த இன்கலாப் மூவ்மெண்ட்டை வந்து தூண்டி விட்டதும், எல்லா வேலையும் பண்ணதும், சும்மா நெருப்பை கொழுந்த விட்டு எரிய விட்டதும் அவங்க தான். அவங்க கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு பெரிய அமளதுமளி ஏற்பட்டிருக்கு. பெண்களோட ஓட்டு. ஏன்னா நான் ஏன் இது சொல்ல வரேன்டான்னா, மொத்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் சராசரியா 12 கோடியே 70 லட்சம் பேர். அதுல கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். எல்லாருமே வந்து அதுவும் 35 வயசு கீழே இருக்கிறவங்க 44% மொத்த வாக்காளர்கள். இவங்க இதுல பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம். எத்தனை பேர் வந்து ஜமாயத் இஸ்லாமிக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ இது பிஎன்பிக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குது. அதனால தான் ஜமாயத் இஸ்லாமி நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து யூனிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். தேர்தல் அடிச்சுப்பாங்களாம், திரும்பி நாட்டை ஆடுறதுக்கு ஒன்றா ஆயிப்பாங்களாம். எப்படி 2004 வாஜ்பாய் ஆட்சி போன அப்புறம் இங்கே நடந்தது பாருங்க. ஒரு கட்சி 145 சீட்டு வாங்கிட்டு, இன்னொரு கட்சி வெறும் 59 சீட்டு வாங்கின கட்சியோட சேர்ந்துக்கிட்டு, ஒரு அமைப்போட சேர்ந்துக்கிட்டு நாட்டை ரூல் பண்ணோம். கேரளாவில் எதிர்த்து போட்டிட்டு, தமிழ்நாட்டில் சேர்ந்து போட்டிட்டு, வெஸ்ட் பெங்காலில் எதிர்த்து போட்டிட்டு, நாட்டில் மாத்திரம் நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு டெல்லியில் பாராளுமன்றத்தில் ஒன்றா உட்காந்தாங்க பாருங்க. அதே கூத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஏன்னா ஒரு காலத்து ஜமாத்தே இஸ்லாமியும் பிஎன்பியும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய சூழ்நிலையில் பிஎன்பி வந்து அது மாதிரி இருந்தால் நாளைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி ஜமாத்தே இஸ்லாமி ஜெயிக்கக்கூடிய நம்பர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அவங்க ஒரு மைனாரிட்டி கட்சியாக இருக்கு, அதாவது மைனாரிட்டின்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாத்திரமே ஜெயிச்ச கட்சியாக இருக்கிறது இல்லாமல், இந்த வாட்டி எதிர்கட்சி என்ற தன்மையோடு அவங்க வந்து ஆட்சியில் உட்காரும்போது, அவங்க எதிர்கட்சியாக உட்காரும்போது அவங்களோட கண்ணோட்டமும் பார்வையும் வேற மாதிரி இருக்கும். அலையன்ஸ் மெம்பராக இருக்கும்போது அவங்க கண்ணோட்டமும் பார்வையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ எதிர்கட்சியாக உட்காரும்போது சப்போஸ் இவங்க 300 தொகுதியில் இவங்க வந்து ஒரு 151 தொகுதி ஜெயிச்சா போதும். ப்ளஸ் அந்த 50 ரிசர்வ் தொகுதியில் 16 தொகுதி வரும். அப்போ 167 தொகுதி இருந்தால் இவங்க ஆட்சி 151 இருந்தாலும் ஆட்சி அமைச்சர்லாம் அந்த 16 சேர்ந்துக்கும் இவங்க கூட. அந்த 50லேருந்து 16 இவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த 50லேருந்து எடுக்கிறது. அப்போது பார்த்தீங்கன்னா, அப்போ சப்போஸ் இப்போ ஜமாத்தே இஸ்லாமி வந்து ஒரு 100 தொகுதி ஜெயிச்சதுன்னா, அப்போ அது ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக தானே இருக்கும். அப்போ ஜமாத்தே இஸ்லாமும் பிஎன்பியும் ஒன்றா சேர்ந்து எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ எதிர்கட்சி எங்கே போச்சு? அப்போ எப்படி ஜனநாயகம் எப்படி இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றா இணைந்து நாங்கள் ஆட்சி நடத்துவோம்னா மக்களோட நிலைமை. அப்போ அது பாராளுமன்றமே கேலி கூத்தா எல்லாம் மாறிடும். அரசு பண்ற தப்புகளை யார் சுட்டி காட்டுறது?
ஸோ இது பங்களாதேஷோட அரசியல் சூழல் வந்து மிகவும் கவலை அளிக்குது. ஒரு பக்கம் இப்படி இருக்க எத்தனை இடத்துல வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத் வைஸ் எடுத்து பார்த்தா 42,000 பூத் இருக்கு, 64 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுல சராசரியா ஒரு 18ல இருந்து 20 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரச்சனைக்குரிய மாவட்டங்கள். குறிப்பிட்டு சவுத்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் காக்ஸ் பசார், சட்டகாங்கு, இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய பகுதிகள். இந்த இடத்துல எல்லாம் கலவரம் மூலக்கூடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இந்த சூழல்ல இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு டாக்காலேயே கூட பிரச்சனை, ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக டாக்காலேயே கூட பிரச்சனை வெடிக்கும். ரிசல்ட்ஸ் எப்போ சார்? அநேகமா நாளைக்கோ நாளன்னைக்கோ வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுது. எப்பவுமே எலெக்ஷன் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஒரே நாள்ல கவுண்ட் பண்ணி அப்படிலாம் முடியாது. ஸோ அப்போ வந்து பெரிய அமளி துமளி ஏற்படும். வயலன்ஸ், ஆல்ரெடி மாப் வயலன்ஸ் வந்து இந்த ஒரு வாரமா எந்த மீட்டிங்லயும் பிரச்சனை, கல்லடி, முட்டையை தூக்கி அடிக்கிறது, அடி போன முட்டையை, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் போராட்டம் என்பது பெட்ரோல் பாம்புங்க, குண்டு வெடிப்புங்க, இதெல்லாம் நடக்கக்கூடும். பெரிய அளவில் வந்து ஜமாத் இஸ்லாமி கலவரத்தில் ஈடுபடக்கூடும். அதுவும் மைனாரிட்டி செக்மெண்ட் வந்து பிஎன்பியை நோக்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஷஃபிகுர் ரஹ்மானை வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸோட நிலைமை எப்படி இருக்கும் நீங்க ஆட்சிக்கு வந்தா? பங்களாதேஷ்ல மைனாரிட்டி என்ற கொஷினே இல்லை அப்படின்ட்டு, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு. அது சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி இருக்குது. ஒரு காலத்துல 1971 போர்ல எந்தெந்த வீடு மைனாரிட்டி வீடுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா கண்டுபிடிச்சு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு போட்டு கொடுத்து எல்லாரையும் கொன்ன அமைப்பு தான் இந்த ஜமாத் இஸ்லாமி. போர் குற்றவாளிகளை அறிவிக்கப்பட்டவர்கள் தான் ஜமாத் இஸ்லாமி சேர்ந்த தலைவர்கள். அவங்க நிறைய பேரை தூக்கில கூட போட்டாங்க. யூனிஸ் வந்தப்புறம் இவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணாரு. ஸோ இந்த சூழல் நிலவிட்டு இருக்கும்போது பங்களாதேஷோட இந்த தேர்தல் வந்து வெறும் பங்களாதேஷை பாதிக்குதோ இல்லையோ, நம்மளோட அண்டை மாநிலங்களையும் பாதிக்கக்கூடும். குறிப்பிட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலை எந்த அளவுக்கு அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இந்த தேர்தல் மூலமாக நமக்கு தெரியும். எப்படியும் பிஎன்பியை சேர்ந்த தாரிக் ரஹ்மான் தான் சார் ஜெயிக்க ரொம்ப க்ளோஸ் ஃபைட். ஏன்னா இது வந்து 34.6% அவங்க 33% என்னோ போல் ஆகிறதுக்கான 33.5 1% தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ ஒருவேளை அவாமி லீக் என்ற கட்சி இல்லாத சூழல்ல அவாமி லீக் கட்சிக்காரங்களை வந்து இண்டிபெண்ட்டுக்கெல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த இண்டிபெண்ட்டுகளே கூட அவங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கலாம். ரெண்டாவது, யூனிஸ் வந்து இந்த யூஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணது. ஏன்னா இது அதுக்கு முன்னாடி கையெழுத்து, ஒரு மாதம் முன்னாடி கையெழுத்து இருந்தால் இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறி இருக்கக்கூடும். மக்களோட கான்சன்ட்ரேஷன் எலெக்ஷன்ல இல்லாத சூழலை பார்த்து அமெரிக்காவுக்கு பங்களாதேஷை தானவாத்து கொடுத்துட்டாரு, வச்சுக்கணி அப்படின்ட்டு. ஸோ இந்த சூழல்ல இன்னொரு விஷயம் என்ன கசியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்குள்ள வந்து யூனிஸை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு பிஎன்பி கூட ஒரு டீல் நடந்திருக்கு. யூனிஸ் ஜனாதிபதியாகவும் பிஎன்பி ஆட்சி அமைக்கிறதாகவும் இந்த டீல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற அதே தருவாயில ராணுவம் வந்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறது, வக்கர் ஜமான் தலைமையிலான ராணுவம் என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கும், என்ன மாதிரி செயல்பாடுகளை, இந்த எலெக்ஷனை வந்து அவங்க ஒருவேளை இழுபறியா இருந்து எலெக்ஷன்ல வந்து பெரிய கலவரம் மூண்டு தேர்தல் ரிசல்ட்ஸ், அதாவது யார் ஜெயிச்சா தோக்குறான்னு சொல்றது வந்து யாருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வரும்போது, அப்போ இராணுவத்தோட கை எந்த பக்கம் நீட்டுதோ அந்த பக்கம் அதிகாரம் போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ பங்களாதேஷ் வந்து ஒரு இக்கட்டான, இன்னும் சொல்ல போனா ஒரு என்ன சொல்றது, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு. பங்களாதேஷோட அடுத்த தலைமுறையை தலையெழுத்தை தீர்மானிக்க போற தேர்தலாகவும், இந்தியாவோட அண்டை மாநிலங்களின் பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைய போகுது. நம்மளோட பக்கத்து மாநிலங்கள்ல சப்போஸ் ஜமாத் இஸ்லாமி மாத்திரம் வந்ததுன்னா வன்முறை வந்து நம்மளுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு வன்முறை கட்டழுக்கப்படும். வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, அசாம் எலெக்ஷன்லையும் சரி. மறந்துடாதீங்க, அசாம்லையும் எலெக்ஷன் வருது, வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் வருது. ரெண்டுமே வந்து பங்களாதேஷ் பார்டர் இருக்கிற மாநிலங்கள். இன்னொன்று மறந்துடக்கூடாது,
டிஜிஎஃப்ஐயோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஐஎஸ்ஐயோட சேர்ந்து. அப்போ இந்தியாவில் ஊடுருவல்கள் அதிகமாகும். இந்தியாவோட பாதுகாப்பு, நார்த் ஈஸ்டோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு பங்களாதேஷ் தேர்தலை வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த தேர்தலை நம்பிதான் இருக்கு. அந்த தேர்தல் முடிவுகள் வந்து இந்தியாவுக்கு சாதகமா வரணும்னா முழு குருடனா இருக்கிறதோட பாதி குருடனா இருக்கிறது மேல் அப்படின்வாங்க. அப்படி பார்த்தா பிஎன்பி வர்றது, ஜமாத் இஸ்லாமி வருவதை விட பிஎன்பி வர்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும். பட் அது ஃபுல்லா அட்வான்டேஜா மாறுமான்னு சொல்ல முடியாது. ஆனா வரக்கூடிய காலங்கள் பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல போய் உறவு நிக்கணும், தலை தூக்கி நிக்கணும் அப்படின்னு நினைச்சா நடக்க போறது இல்லை. ஆனா இதுக்கு மேல எது கெயின் பண்ணாலும் பிளஸ் தான் வருமே தவிர்த்து மைனஸ் போகாது. ஏன்னா இப்போ -50 இருக்கிறது இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ்ல தான் வரும். -10 வந்தா கூட பெட்டர் இல்லை. ஸோ அந்த ஒரு சூழல் இருக்கும்போது பங்களாதேஷ்ல வந்து வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஜமாத் இஸ்லாமி வந்துடக்கூடாது. ஸோ பங்களாதேஷோட தேர்தல் முடிவு வந்து நம்ம நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்ப்பதற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். ஓகே சார்.